மதுரை மாவட்டம், நாங்கள் பேரையூர் தாலுகா எஸ் பாபநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் சங்கரலிங்கபுரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வந்து ஒரு மெட்டல் ரோடு, அதாவது ஒரு 900 மீட்டர் ஆகுமா, 1 கிலோமீட்டருக்கான ஒரு மெட்டல் ரோடு போடப்பட்டிருக்கு. ஒரு தனிப்பட்ட நபரால் அது எல்லா பேத்துக்கும் அந்த மெட்டல் ரோடு வந்து ஒரு சாத்தியக்கூறாதே இருக்குது. ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த மெட்டல் ரோடு வந்து ப்ராப்ளம் ஆச்சு, கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு அந்த மெட்டல் ரோடு வந்து ரிமூவ் பண்ணணுன்றாங்க. இது இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த மெட்டல் ரோடு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது. அந்த மெட்டல் ரோடு வந்து கால்நடைகள் மற்றும் அந்த காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி செஞ்சு கொண்டு வரக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த ரோடு ரிமூவ் பண்ணால் போகிறக்கான வழி இல்லை. அந்த வழித்தடங்கள், அதாவது தண்ணி வர்றதுக்கான வழித்தடங்கள் நிப்பாட்டிருக்காங்க. அந்த தண்ணி வர வழித்தடங்களுக்கான வழிகள் நாங்கள் எல்லாமே உருவாக்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த மாற்று வழி பண்ணியாச்சு எல்லாத்துலேயுமே. எங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து அந்த ரொம்ப பாதிக்கும். அந்த ஒரே ஆள் எஸ் மாயாண்டின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காப்புல. அவர் வந்து பெட்டிஷன் போடுறதே வேலையாக இருக்காப்புல. 56 பெட்டிஷன் போட்டு வச்சுருக்காரு இது வரைக்கும். இப்போ வந்து அதை வந்து பெட்டிஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். எல்லாமே நாங்கள் எங்கள் கேட்ட நடவடிக்கைகள் என்னென்ன மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணிக்கிருக்கோம். கோர்ட்டில் போட்டு எடுக்கணும்னா கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்குறதுக்கான முன் வரந்து ஃபஸ்ட்டு கேட்ட நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரை வந்து பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வந்து எல்லா நிர்வாகிகளும் எங்களை வந்து நிறைவேற்றி தரணும், அவ்வளோதான். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா எஸ் பாபநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருந்து சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களுக்கு வந்து ரோடு வந்து ஊருக்கு அங்கிட்டு போட்டிருக்கிறத இப்போ ரிமூவ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறதாக வந்து இடிக்க வர்றாங்க. எங்களுக்கு அந்த ரோடு வந்து மெயின் ஆதாரம். அந்த ரோடு வழி தான் நாங்கள் எல்லா விவசாயம் பண்ணி விவசாயத்தை கொண்டு வர்றதுக்கான பாதையே எங்களுக்கு அதுதான். அதை வந்து இப்போ எடுக்கணும்னு சொல்லி வந்து வராங்க. எங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஆள் வந்து மனு கொடுத்து அதை ரோடை ரிமூவ் பண்ண சொல்லி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே அதே வாழ்வாதாரமாக இருக்குது. மழை நாவரையெல்லாம் எங்களால் அது வெளியே நடந்து போக முடியலை. ஓடையில் தண்ணி பெரிய நின்றுக்கிறது. பாம்பு பள்ளி எல்லாத்துக்குள்ளேயுமே நாங்கள் இது பண்ணுறாப்புல இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த ரோடு மெயினாக வேணும். நாங்கள் தண்ணி வர்றதுக்கான வழி வகுத்து விட்டுட்டாங்க, ஓடையை எடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு அந்த ரோடு மெயினாக வேணும் எங்கள் கிராமத்துக்கு.